ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் கியானை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே சின்ன வயசுலதே என்னோடய பேரண்ட்ஸ் என்னை மிஸ் பண்ணிட்டாங்க. பட் என்னோட தலையெழுத்தே இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருச்சு. நான் இந்த குடும்பத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன் நம்ம சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க பேசிகிட்டே அவள் கிளாஸை கண்ணில் போட போகும்போது அங்கே கண்ணில் ஏதோ தூசிப்பட்ட மாதிரி இருக்கும்போது அப்போ அங்கே பட்லர் சார், மேடம் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கோவக்காரவங்க. அவங்க ஏதோ உங்களை வார்த்தைகள் எதுவும் பேசிட்டாங்கன்னா நீங்கள் மனசில் எதையுமே எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எதை பற்றியுமே எனக்கு கவலை கிடையாது. நான் ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் ஜாப் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் சொன்னதுமே அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம மேனேஜர் அங்கே அதை பற்றி அங்கே பேசினதுமே அப்படிலாம் நானும் உனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அங்கே போயிருக்கா. ஸோ இப்போ இந்த குடும்பத்துக்கு நான் வந்ததுக்கு ரீசனே எனக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. என்னோட உரிமையை நான் நிலைநாட்டணும்னு தான் வந்திருக்கேன். எனக்கு இவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அவளோட இந்த ஸ்பீச் எல்லாமே கேட்டுட்டாங்க. பட்லருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் நீங்கள் முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே கொடுத்ததுமே ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாவ் இந்த பணக்காரவங்களாம் லைஃப் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே ஷென் வரான். ஓ நீ தான் கேனான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவள் எதுவுமே பதில் பேச மாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னோட சிஸ்டராக ஏற்றுக்கவே நினைக்கிறியா? என்னோட சிஸ்டர் ஷூயி மட்டும்தான். அவளை சின்ன வயசுலேருந்தே என்னோட பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க. உன்னை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் அவனுக்கு பதிலே பேசாமல் இருக்கவும் அவன் ரொம்ப கோவமாயிட்டாங்க, கத்திட்ருக்கான். என்னை பார்த்தா என்ன உனக்கு என்ன கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அப்படியே கூலாக அவனை ஒரு மாதிரி அங்கே லுக்கு விட்டதுமே அவனுக்கு இன்னுமே ரொம்பவே கோவமாகி போயிடுது. என்ன நினச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு கேப்டன் தான் இருக்கணும். ஸோ நான் தான் இந்த குடும்பத்தோட கேப்டனாக இருக்க போகிறேன். யார் அந்த காம்படிஷனில் இருந்தாலும் தூக்கி வெளியே தான் போடணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாகி போயிட்டு என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாகறான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே ஹீரோயின் இவங்க தான் இந்த குடும்பத்தோட பாஸே, நான் இவங்களை கவர் பண்ணிட்டேன்னா எல்லாமே என்னோட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு உடனே அவங்க காலை பிடிச்சவங்க கெஞ்சிட்டு பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்கா. அம்மா நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்கள் இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த வாழ்க்கையை. என் வாழ்க்கையோட பிறந்த லட்சியமே இன்னைக்கு பூர்த்தி ஆகிடுச்சுமான்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னல் ட்ராமா பண்ணதுமே அங்கே ஷென்னுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக். அடிப்பாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு என்ன பேசுனா இப்போ என்னன்னா இப்படி உல்டாவாக நடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே ரொம்ப எமோஷனாகி போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு உன்னை சின்ன வயசுலேருந்து தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாம்மா, நீ இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அங்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ அங்கே இன்னுமே கண்ணீர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு அங்கே கண்ணில் கிளீசரின்லாம் போட்டுட்ருக்கா. அவங்க அப்பா அங்கே இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹக் பண்ணிட்டுருக்கதை பார்த்துட்டு அவருக்குமே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த சூயி காஃபிலாம் எடுத்துகிட்டு வர மாதிரி அவளாவே கீழே ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அப்பாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே என்னாச்சின்னு சொல்லிட்டு வேமா போய் தூக்கிச்சிருக்காங்க. அவங்க அப்பாங்க ரொம்ப கோவமாயிட்டு வீட்டில் வேலைக்காரவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சேர்த்து கத்துனதுமே அப்பா நீங்கள் தயவு செஞ்சு அவங்களெல்லாம் திட்டாதீங்க, சிஸ்டர் வந்திருக்காங்க அவங்களுக்கு காஃபி கொடுக்கலான்னு நான் வந்தேன், இப்படியாகும் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே ஹீரோயின் அடிப்பாவி நினச்சதை விட பயங்கரமாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. ஆனால் நீ யார்கிட்ட வம்பு வளர்க்குறன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அப்போ அந்த ஷென் கோவமாயிட்டு நீ வந்ததே விளங்கலை, வந்ததுமே என் சிஸ்டருக்கு அடிபட்டு போயிடுச்சுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படி என் சிஸ்டர்கிட்ட பேசாதீங்க, அவங்க இந்த குடும்பத்தோட வாரிசு, அவங்க இந்த குடும்பத்தில் வந்துட்டா இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நான் பேசாமல் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணுறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீயுமே எங்களோட பொண்ணு தான், முட்டாள் மாதிரி பேசாதன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் ஆனால் என்கிட்ட நீ இப்போ வம்ப வளர்த்ததுக்கு பார் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வாமிட் வர மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு சோஃபாவில் போய் விழுந்ததுமே அவங்க அம்மா ஐயோ உனக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே என்னை சின்ன வயசுலேருந்து எல்லாருமே ஹாஸ்டலில் ரொம்ப புள்ளி பண்ணாங்க. அப்போ அங்கே எனக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னா யாராச்சும் திட்டினாங்கனாலுமே வாமிட் வரும், என் தலையெல்லாம் பெயின் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே அழுததும் அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ கடவுளே என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, நான் என்ன ஒரு அம்மா நான் மிஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொம்பவே என் பிள்ளைய கவலைப்பட்டுருக்கேனேன்னு சொன்னதும் அப்போ அங்கே உடனே ஐயோ நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்புறாளேன்னு
சொல்லிட்டு அந்த சூயிக்கு ரொம்ப ட்ராமாவாயிட்டு நான் இப்போ வந்துட்டு எந்திரிச்சு கிளம்புறேன், நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, என் சிஸ்டருக்கு வந்துட்டு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் திரும்ப அங்கே ட்ராமாவை க்ரியேட் பண்ணிச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த ஷென் அதெல்லாம் கேட்டுட்டு கோவமாகி போயிட்டு நீ இப்போ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த, எங்கள் பேரண்ட்ஸோட சொத்தை எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கியா அப்படின்றத சேர்த்து கோவப்பட்டதும் ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சுக்கு. ஏன்டா உன் கூட பிறந்தவ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா, நீ அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம கண்டவளுக்காக வட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசுல இங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அந்த சூயி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருந்தால் தப்பாக போயிடும், ஏன்னா சிஸ்டர் இந்த குடும்பத்தோட உண்மையான வாரிசு, அவங்களுக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படின்றத சொன்னதும் அவங்க அப்பா என்ன முட்டாள் மாதிரி ஆளாக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டாரு. நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்க விரும்பலை, என்னை பெற்றவங்கள ஒரு டைம் ஆச்சும் சாகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் வந்ததுனால இந்த குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன், நான் இப்போ நம்புறேன்னு சொன்னதும் அவங்க அம்மா ரொம்பவே அங்கே எமோஷன் ஆகி போயிட்டு நீ ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ அப்படிலாம் சொல்லாத, சின்ன வயசுலேருந்து நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு 10 மில்லியனுக்கான கார்டு அங்கே கையில் தூக்கி கொடுக்குறாங்க, இதை நீ வச்சுக்கோ, நீ எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இல்லை இந்த காசுக்காக நான் வரல, எனக்கு வேணான்னு சொல்கிறா. பட் வம்பு பண்ணி எங்கள் கையில் காசை கொடுக்குறாங்க. பையனை பார்த்து சிஸ்டருக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணியா இல்லையாடான்னு சொன்னதுமே ரெடி பண்ணிட்டேமான்னு சொல்லிட்டு அந்த சூயை பார்த்து அவன் எங்கள் கண்ணடிக்கிறான். ஷோப்பாங்க அவளை கூட்டிகிட்டு போகும்போது நீ என்னோட பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கலாம், ஆனால் நீ ஏன்ட்ட ஆக்டிங்லாம் பண்ண முடியாது, உனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஒர்ஸ்டான ரூமாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்ன ரூம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். பட் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு வா வீடியோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா வந்துடுறாங்க, தயவு செஞ்சு நீ கோவலா படாதம்மா, இருக்கிறதுலே சின்ன ரூம்பாக தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷென் எதுக்காக அவ்வளோ தூரத்துக்கு நல்லவளாக நடிச்சிட்ருக்கா, இப்படிலாம் நடித்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பிடுங்கிட்டு போகலான்னு பார்க்குறியான்னு சொல்கிறான். உடனே அந்த சூயா அவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறா. சிஸ்டர் நீங்கள் பெரிய ரூம்பை டிசர்வ் பண்ணுறீங்க, பேசாமல் நீங்கள் என்னோட ரூமில் ஷிஃப்ட் ஆகிக்கிறீங்களா, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னதும் அப்போ அந்த ஷென் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, இவளாம் அதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது, இவ இங்கே இருக்கட்டும்னு சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு என்னடா வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கா உன் தங்கச்சிட்ட, அவள் இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கானா மரியாதையோடு அவட்ட பேசு அப்படின்ற செட்டி கோவப்பட்டு திட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரூம் ரொம்ப சின்னது, அவ்வளோ நல்லா இல்லைன்னு, நம்ம நாளைக்கே வில்லா எல்லாமே உனக்காக பார்க்க போகலாம், அம்மா உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு ஆமாம்மா எனக்கு இந்த ரூம் பிடிக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறா. எப்போலான்னு செட்டவ கேட்குறா. அவ்வளோதான் ஷென்னுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அம்மா நீங்கள் என்ன பைத்தியம் பிடிச்சி போயிட்டீங்களா, எதுக்காக இவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் ஒழுக்கத்தோட பேசிக்கோ, இல்லை நல்லா தெரியாது நீ அவட்ட சாரி கேள்றான்னு சொன்னதுமே அவே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே போயிட்டேக்கான். நீங்கள் ரொம்ப பார்ஷியாலிட்டி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகும்போது இவங்க பின்னாடி போக பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஐயோ பிடிச்சிட்டு அம்மா நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு பேசும்போது அவங்க கையில் இருக்க ரிங்கை நோட்டீஸ் பண்ணிட்டேக்கா. ஸோ அப்போ அவங்க அந்த ரிங்கை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்துட்டு போனதுமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக போயிடுறா. வந்ததுங்களையுமே 10 மில்லியனுக்கு மேலே நான் சம்பாரிச்சிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரி ஆகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஹாப்பிக்கா. அப்போ அங்கே அவங்க மேனேஜர் கால் பண்ணிவிட்டு நீ என்ன ஜாப்க்கு ஒழுங்காக டயத்துக்கு வர மாட்டேயா அப்படின்ற சைட்டு அங்கே திட்டினதுமே அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, உன் மனசில் என்ன நீ பெரியவே நினைப்பா, கம்பெனியில் நான் வேலை பார்த்தா நீ எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்ப, வேணா கம்பெனி விலையை சொல்லு நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு அங்கே ரோஸ் பண்ணி விட்றா. ஐயோ எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஏதாச்சும் சமைச்சிருப்பாங்க போய் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கீழே இறங்கி வந்துச்சுக்கா. கீழே பார்த்தா அங்கே கூன்ற ஒரு பையன் வந்திருக்கான். எங்கள் பக்கத்துலேயே உரசிட்டே உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மாவுமே நல்ல விதமாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. யார்டா இவன் சைடு அவங்க பார்க்குறாங்க. இவன் ஹீரோவே அங்கே சூய்க்கு அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்க பக்கத்தில் வரவுமே அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவன் விலகி போயிட்டுருக்கான். ஸோ ஃபைனல் அவங்க கையுமே பிடிச்சிட்டு அவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுறான், மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசுகிறா. பட் அவங்க கையை எடுத்து விட்டுட்டு சுத்தமாக அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வரதை பார்த்ததுமே அங்கே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ இந்த பொண்ணு யார், இவங்க என்ன இத்தனை நாளாக நான் பார்த்தது இல்லையேன்னு சொன்னதுமே இவ சூயோட சிஸ்டர் தான்ப்பா, இவங்க 2 பேருமே ட்வின்ஸ், இவங்க அப்ராடில் இத்தனை நாளாக இருந்தா இப்போ தான் வந்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த சூயை அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறோன்றதை வெளியே கூட சொல்கிறதுக்கு யாருமே இவங்க விரும்பலையா, இதை எதுக்காக இவங்க மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சோப்பா அவங்க
பர்த்டே பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினுமே இன்வைட் பண்ணுறான். பட் சூரிய நீ வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடாம அவன் அங்கே இருந்து போனதுமே உள்ளே வந்து பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுட்ருக்கா. என்னம்மாச்சு ஏன் அழுகுறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதுமே, அம்மா பார்த்தீங்களா அவன் என்னை ஒரு தடவை கூட பர்த்டே பார்ட்டிக்கு வானே கூப்பிடலன்னு சொன்னதும், நீ வருஷம் வந்துட்டு தானம்மா இருக்கா, அதனால் உன்னை கூப்பிட்றது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அவன் நினச்சிருப்பான் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே இந்த பிளாக் கார்டை நீ வச்சுக்கோ, நீ அந்த பார்ட்டிக்கு ரொம்ப சூப்பராக வரணும், நல்லா ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே வந்து பார்த்துட்டு, அட பாவீங்களா இப்படிலாம் ட்ராமா பண்ணி காசு வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி உட்காடுறா. பட் ஆனால் வந்து அவங்க இந்த பக்கம் பார்க்காம இருக்கவுமே இவ ஒரு பக்கம் அழுதுட்டு ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அப்போ அங்கே நம்ம ஷென் வந்து எழுறான். இப்போ எதுக்காகம்மா நீ அழுகுறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதும், இப்போ என்கிட்ட காசே இல்லை, நாங்கள் வந்துட்டு போட்டுட்டு வர்றதுக்கு ட்ரெஸ் கூட இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஷென்னுக்கு பயங்கர கோவமாகி போயிட்டு, நீ என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நேற்று தானே 10 மில்லியன் காசு வாங்கினேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு அந்த காசு அம்மாவுக்கு வந்து பாலிசி எடுத்துட்டேன் பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிக்கிறா. பட் அது ஆஃபீஸில் அவள் வந்து போட்டிருந்த பழைய ரிப்போர்ட் தான். அதை பார்த்துட்டு அவங்க, நீ எதுக்காகமா இப்படிலாம் அம்மாக்காக பண்ணிட்டு இருக்க, நீ அந்த காசை வச்சுக்க வேண்டியதானேன்னு சொல்லும்போது, அம்மா அவள் போய் சொல்லிட்டு இருக்காமா அப்படின்றத அவன் சொல்கிறான். வாயை முடிட்டு பேசாமல் விடுறான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்க வந்துட்டு ஒரு 20 மில்லியன் காசு அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. நீ வந்துட்டு உனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எல்லாமே வாங்க, பர்த்டே பார்ட்டியில் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போங்க ஐயோ என்கிட்ட வந்து போட்டுக்க நல்ல ஜுவல்லரியே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொன்னதும், அப்போ ஷென்ட்ட நீ அம்மாவோட ஜுவல்லரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வாடான்னு சொன்னதுமே, அம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொன்னதும், மரியாதையாக சொன்னதை பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவனுமே அங்கே ஜுவல்லரி பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்ததுமே ஹீரோயின்ட்ட தூக்கி கொடுத்துட்டு, இதெல்லாம் உனக்கு தான் டச்சேலோ நீ வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், அந்த ஷூயிக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு, அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்து கார்டு கொடுத்துருக்கேன்ல அது வந்து பிளாக் கார்டு தான், நீ எவ்வளோ வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போங்கன்னு சொன்னதும், அப்போ ஷென்னு அவளை கூட சேர்ந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த ஜுவல்லரி எல்லாமே தூக்கிட்டு போயிட்டு அதில் இருக்கிற ரிங் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துச்சேக்கா. அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அந்த சூய் வந்து கிளம்பி ரெடியாகி வந்திருக்கா. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு, வா பார்க்க நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கன்னு சொல்லும்போது அங்கே ஷென்மே அதே பேசிட்டேக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே ரொம்ப அழகாக இறங்கி வர்றா. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா, இந்த பார்ட்டியில் உன்னை விட பெட்டராக அழகாக யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரே காரில் வாங்க அப்படின்னா தான் பேசி நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும், பாசமே அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே காரை போய் அங்கே அதை ஷென் ஓப்பன் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளே ஏற போகிறா. அப்போ அந்த சோய் வந்துட்டு வேமா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த இடம் வந்து எப்பயுமே எனக்கு தான், நீ வந்துட்டு வந்து வரங்குள்ளையுமே இந்த பொசிஷன் பிடிக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே அவன் வந்து இது வந்து என் சிஸ்டருக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான், பின்னாடி போய் உட்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கூலாக அப்படியே சிரிச்சுட்டேவும், எப்பயுமே டிரைவர் தானே வந்துட்டு வண்டி ஓட்டுவானுங்க, ஓனர் பின்னாடி தானே உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு எடுப்பா டிரைவர் வண்டியன்னு சொன்னதும் அவனுக்கு செம கடுப்பாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே போகும்போதே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீ கீழே இறங்கி வந்துட்டு காரில் பின்னாடி என்னன்னு தெரில நீ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணேன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறங்கி போனால் அவரை வந்துட்டு வேமா பாஸ்ட் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே நடந்தே வான்னு சொல்லிட்டு போனதும் அவர் ரொம்ப கூலாக, போங்கடா உங்களுக்கு இருக்க பெரிய ஆப் அப்படின்ற சைட்டு, நான் இப்போ ஃபஸ்ட்டு போய் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சூப்பராக அங்கே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றா. அப்படியே வந்துட்டு அங்கே வெளியே வரும்போது மழை பெஞ்சிட்ருக்கு. வாவ் இன்னைக்கு கடவுளே என்னோட பக்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சா நம்ம கூ வந்துட்டு வேமா அங்கே கொடை பிடிச்சதும், நீ என்ன பண்ணிட்டுருக்க போ வெளியே விலகை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மழையில் நல்லா நனைகிறா. இவ என்னடா பண்ணிட்டுருக்கா, மழை ஒருவேளை என்ஜாய் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா அங்கே உள்ளே வந்துட்டு, என்ன இன்னும் உன் சிஸ்டரை காணோம் எங்கே அவளன்னு சொல்லிட்டு கேட்டதோ, எங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது ஹீரோயின் மழையில் நனைஞ்சி நடக்க முடியாத மாதிரி அம்மான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கீழே விழுந்ததும் அவங்க அம்மா பதறி அடித்து வேமா போய் தூக்கி விடுறாங்க. என்னடா செல்லம் உனக்கு ஆச்சின்னு சொன்னதுமே, அம்மா இதில் என்னோட மிஸ்டேக் தான், பிரதரும் சிஸ்டரும் என்கிட்ட சும்மா வந்து கிண்டலுக்கு தான் இந்த மாதிரி பண்ணாங்க, எனக்கு இப்படி ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் அவங்கள கோவப்பட்டு திட்டலாம் செய்யாதீங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மயக்கமாகும் போது அப்போ அந்த ஷூட்டிங் பண்ணுறா இவ்வளோ நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பாவம் இந்த பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க, நல்லாவே வந்துட்டு இந்த ஃபேமிலி வந்து பார்த்துக்க மாட்டாங்க, என்ன மாதிரி குடும்பம் இதுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயங்கர கோவமாய் போயிடுது. நம்ம ஹீரோ வந்து நீங்கள் தள்ளுங்க டாக்டர் வந்துட்டாரு நான் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு பாவம் ரொம்பவே வந்து ஃபீவராக இருக்குது நல்லா கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதும் இவ அப்படியே மயக்க வர மாதிரி அவங்க அம்மாவை ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா பிடிச்சி பயங்கரமாக திட்டாரு.
சொல்கிறாரு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான்டா, கூட பிறந்தவளை யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? லைசன்ஸ் இப்போ இதுக்கப்புறம் என்கிட்ட தான் இருக்கும், உன்னோட கார்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு பிடுங்க போகிறேன், நீ ஒழுங்கு அவளுக்கு புது கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் ஐயோ அப்பான்னு சைட்டுங்க பேசும்போது ரெண்டு பேத்தையுமே பிடிச்சி பயங்கர திட்டிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்காக அவன் புது கார் அங்கே வாங்கி கொடுக்குறான். வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே தேங்க்யூன்னு அவள் சொன்னதும் நீ உண்மையிலே எனக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறா. சரி அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அப்பாவோட ரூமில் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, நீ அதை எடுத்து கொடுக்குறியான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப அமைதியாகிடுறா. நீ என்னோட கூட பிறந்தவன் சொன்ன, பட் இந்த ஹெல்ப் கூட எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த டிரைவிங் லைசன்ஸை எடுத்துகிட்டு வரா. அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மெய்டு வர்றாங்க. சார் இப்படி உங்கள் லேப்டாப் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு முக்கியிருக்காங்க சார்ன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லோரும் பயந்து போயிட்டு அங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதட்டமாயிட்டுருக்காரு. இந்த ரூம்குள்ளே யார் வந்தது அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இந்த ஷென் உடனே இவதான்ப்பா வந்தான்னு சொல்லிட்டு பழைய போட்டதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ ஐடியா பண்ணி தான் இவன் என்னை அனுப்பி விட்டுட்டு பழைய போடுறான்னு சொல்லிட்டு அங்கே நான் வந்தேன், ஆனால் வந்துட்டு நான் இதெல்லாம் எதுவும் பண்ணலை, இவன் என்னை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னால் அதை தான் கொண்டு போய் கொடுத்தேன்னு சொன்னதுமே இவன் போய் சொல்லிட்டேக்கா, நான் எதுக்காக இப்போ உங்கள் பேச்சை போய் மீற போகிறேன் அப்படின்றத சைட்டங்க கேட்குறான். இந்த லேப்டாப்பில் எவ்வளோ பெரிய வந்து இம்பார்ட்டண்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, இது மட்டும் இப்போ எனக்கு வந்து கிடைக்கலன்னா நான் இப்போ என்ன பண்ண முடியும், பேங்க்ராப்ட் தான் நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது ஹீரோயின் வந்து அவள் ப்ரூவ் பண்ணிடுறா, இவன் தான் வந்துட்டு உள்ளே அனுப்புனான்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அவட்ட அங்கே வெட்டியாவே சண்டை போட்டதோ அவள் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்க அப்பாவை பார்த்தேன், அப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், கண்டிப்பாக வந்து பேக்கப் பிளான் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க, 10 இயர்ஸ்க்கான அந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் யார் வச்சுருப்பா, அங்கே வந்துட்டு யாருக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம் இருக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப அமைதியாகிட்டு உடனே கால் பண்ணி அதே மாதிரி எங்கே சொல்லிவிட்டு லேப்டாப்பையுமே எடுத்து இதில் டீட்டெயில் எல்லாமே இப்போ வந்துடும் சொல்கிறாரு. ஸோ பிளான் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது இவன் அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு மயக்கமாகி விழுந்ததுமே ஹீரோயின் அவன் ஐயோ ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணுறா. ஸோ அப்போ அந்த சூய் வந்து என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத சட்டி கேட்கும்போது நீ வாய முடிட்டு பேசாமருன்னு சொல்லிட்டு அப்பா இவன் தான் உங்களோட கம்பெனி எல்லாத்தையுமே பார்க்க போகிறானா, இவெல்லாம் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை, இவன் எப்படிப்பா வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இவன் சாதாரண ஒரு எம்ப்ளாயை போய் அங்கே ஒர்க் பண்ணட்டும், இவனை காரில் எல்லாம் நீங்கள் அனுப்பிவிடாதீங்க, எல்லோரும் விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, சும்மா நார்மலாக பண்ணட்டும்ப்பான்னு சொன்னதும் கரெக்டாக நீ சொன்னம்மா அதே மாதிரி தான் இவனை பண்ணணும்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவன் இப்போ என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குது, இதை சும்மா வச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் எப்படியாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறா. ஐடியாவுமே கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க நிறையா கோல்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு உள்ளே வர போது அப்போ அந்த சூய் அதை பார்த்துட்டு ஓ நீ இவ்வளோ தூரத்துக்கு காசு வச்சுட்டு சுற்றுறியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணிச்சேக்கா. அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ நாளாச்சு வெளியே போய் சாப்பிட்டு நம்ம எங்கவே வெளியவே போகல, நம்ம நாளைக்கு வந்துட்டு பெரிய ஹோட்டல் போகலான்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு சிஸ்டர் வந்துட்டு ட்ரீட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போகலாமே அப்படின்றத சொல்கிறா. ஸோ அங்கே போயிட்டு அந்த சூயும் அந்த சென்மே பேசுகிறாங்க, இன்றைக்கி வந்துட்டு இங்கே சாப்பாடு பயங்கர காஸ்ட்லிப்பா, நம்ம நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருவோம், கட்ட முடியாமல் கிடக்கட்டும் அப்படின்ற சைட்டு பேசும்போது அப்போ ஏன் வந்துட்டு இப்படி சாப்பிடும்போது கூட ஒட்டிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க, விலகி உட்காந்து சாப்பிடுங்கன்னு ஹீரோயின் திட்டா. அவங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுமே பில் கொடுக்க வந்ததும் அவங்க அம்மா தாமா நான் பில் பே பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த சூயி அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்ரஸ்ட்டை இந்த பார்த்தீங்களா என்கிட்ட இதே மாதிரி ஏகப்பட்ட கூப்பன் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதை வச்சு காசு பே பண்ணிக்கலான்னு சொன்னதும் மேடம் இதெல்லாம் வந்துட்டு இங்கே எடுப்படாதுன்னு அவங்க சொன்னதுமே அந்த சூயி சொல்கிறா நீ குடும்பமானத்தவே வாங்கிக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டுங்க கேட்குறா. ஹீரோயின் இல்லை இந்த கூப்பன் வந்துட்டு செல்லும் அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் டிசிஷன் மேனேஜர் தான் மேடம் எடுக்கணும், நான் இப்போ அவரை கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜருமே கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. உடனே அந்த சூயி அவள் வந்துட்டு இப்போ வரைக்கும் பெரிய ஹோட்டலுக்குலாம் வந்தது இல்லையா, அவளுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல, நீங்கள் தயவு செஞ்சு கோவலாம் படாதீங்கன்னு சொன்னதுமே அந்த ஆள் கோவம் ஆகிட்டு பிடிச்சி திட்டுறாரு, நீங்கள் எங்களோட விஐபி கஸ்டமரை எப்படி வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம், அவங்க இவ்வளோ தூரத்துக்கு கூப்பன் வாங்கியிருக்காங்கன்னா இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாமே அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கணும், அவங்க வந்துட்டு எங்களோட கஸ்டமர், நீங்கள் வந்துட்டு மரியாதையாக பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு மேடம் நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை வச்சுக்கோங்க மேடம், அடுத்த டைம் நான் வந்தீங்கன்னா நானே வந்துட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணுவேன்னு அங்கே சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த டோட்டல் குடும்பத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது.
ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு சரி எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க நான் வந்து மேலே போகிறேம்மான்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அந்த சூயி அவளால் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு அது இதுன்னு ரொம்ப ஓவராக பேசினதுமே அவங்க அம்மாவுக்கு கோவமாயிட்டு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து நானுமே நோட்டீஸ் பண்ணுறேன் நீங்கள் 2 பேரும் பண்ணுற பிஹேவியர் சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் வந்தால் ஒன்று நாங்கள் லவ் பண்ணுறதை விட்டுருவோன்னா எனக்கு பிள்ளைங்க எல்லாருமே ஒன்று தான். ஸோ நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டிட்டு போனதுமே அப்போ அங்கே அவள் ரொம்பவே வந்துட்டு அழுதுட்டு இவங்க ரொம்ப பார்ஷியாலிட்டி பண்ணுறாங்க பிரதர் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அந்த ஷென் வந்துட்டு நீ கவலைப்படாத எப்பயுமே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அங்கே சாப்பிட சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே மெய்டு வந்து கத்துறாங்க ஷென் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் உடனே வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு எங்கே அவளை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னதும் அவன் நான் ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னதும் இல்லை அவங்க வேலைக்கெலாம் போகலன்னு சொன்னதும் அவனுக்கு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. ஹீரோயின் கூலாக ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டு வாவ் லைஃப் வந்துட்டு எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வேகமாக அவசரமாக ஒரு ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக இறங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறா. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றா நைட்டு சாப்பிட்றா. ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் போகுது. நைட்டு 10 மணிக்கு பாவம் அப்படியே வந்து என்னமோ வந்து உடஞ்சி விழுந்தவே மாதிரி வந்துட்டு என்னோட லைஃபே இப்படி போச்சேன்னு சொன்னதும் அப்போங்க நீ என்ன சார் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க நீங்கள் அப்படி எதுக்காக இப்படி வந்திருக்கீங்கன்னு சொன்னது நான் என்ன பண்ணுறது அந்த ட்ரெயின் கூட்டத்துக்குள்ளே சிக்கி தவிச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசுகிறீங்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி வர வேண்டானேன்னு சொன்னதும் என்ன காசு இருக்குது எல்லாத்தையும் தான் பிடுங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அந்த கேன் தான் அவளை எங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். சார் கத்தாதீங்க மேடம் வந்துட்டு உள்ளே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் என்னை நாரடிச்சிட்டு இவன் மெடிடேஷன் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாமே அங்கே வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க அம்மா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ சூஸ் பண்ணுமான்னு சொன்னதுமே அதெல்லாமே அந்த சூயை பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து அவங்க பிரதருக்கு அனுப்பிவிட்டு நீ உடனே வா எல்லாமே உள்டாவாகுதுன்னு சொன்னதும் வந்து வேகமாக பேக்கை தூக்கி போட்டுட்டு மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா எதுக்குடா நின்றுட்டு இருக்கா விலைக்கு போடான்னு சொல்கிறப்ப அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டாரு நீ என்ன வந்துட்டு ஜாப்பை பாதியோட விட்டுட்டு வந்திருக்க இதான் நீ கம்பெனியில் வேலை பார்க்குற லட்சணமானு சொன்னதுமே அப்பா நீங்கள் அவள் பேச்சை கேட்டு என்னை ரொம்ப பாடாப்படுத்துறீங்க எனக்கு வந்துட்டு ஒரு செக்ரட்டரி வேணும் நான் வந்துட்டு இப்படிலாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவங்க அப்பா உனக்குலாம் பாவமே மேனேஜர் பொசிஷன் கொடுத்ததே பெருசு சாதாரண இன்டென்ட்டாக தான் அனுப்பணும் அதுக்கு கூட உனக்குலாம் திறமை இல்லைடா வேறு கம்பெனிக்கு போனேன்னு வச்சுக்கோ உன்னையெல்லாம் வந்துட்டு வேலை கூட எடுக்க மாட்டானுங்க ஏதாச்சும் கூட்டி பெருக்கிறது கூட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்டான்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்போ அவன் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வேணும்ல அந்த அக்கா பாருங்க என்னோட சிஸ்டர் கேன் அவள் ஆல்ரெடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால அவள் என்னோட செக்ரட்டரி வரட்டும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் கண்டிப்பாக என்னாலெல்லாம் முடியாது நான் வந்துட்டு எந்த ஜாப்க்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதும் அந்த சூயி ஆமாம்மா இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள திடீர்னு சும்மா வீட்டில் உட்கார வச்சா அவங்களால வந்துட்டு சும்மாவே இருக்க முடியாதான் நீங்கள் பேசாமல் வந்துட்டு அவளை வந்து அனுப்பிவிடுங்க வேலைக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் கண்டிப்பாக என்னால் முடியாது நான் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்துட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அப்பா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீ ஆஃபீஸில் மட்டும் போய் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோமே உனக்கு கண்டிப்பாக வந்து நான் 20% சேல்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதோ ஆமாம் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து 20% கொடுத்தேன் ஒரு பிரோஜனம் கிடையாது. ஸோ அதனால் நீ வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா இவங்களுக்கு ஆளுக்கு 10% வந்து நான் கழிச்சிட்டு அதை தூக்கி உனக்கு கொடுத்துருவேன் நீ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குள்ளேயுமே உனக்கு அது வந்துட்டு உன் பேரில் இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா தெரியும் நல்லா திறமைசாலி இவ்வளோ நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஐடியா பண்ணுறாரு. உடனே ஒரே செகண்டில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சார் இப்போ நான் என்ன பண்ணணும் நம்ம உடனே போகலாமான்னு சொன்னதும் இவள் காசோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்பட்டதுமே இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும் டைம் ஆயிடுச்சு போகலாமா அப்படின்றத அவள் கேட்குறா. ஸோ அப்போ அங்கே வேலைக்காக வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுமே பார்த்தா இந்த சூயை அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் இப்போ இருந்து இவ தான் என்னோட செக்ரட்டரி உனக்கு நாங்கள் அந்த 20% சேல்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது நீ இப்போ உடனே கிளம்பலான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் அப்படிலாம் வந்துட்டு கிளம்ப முடியாது ஏன்னா அப்பா தான் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சுருக்காரு அவர் சொல்லட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சேரில் போய் உட்கார போனால் வேகமாக தள்ளி விட்டுட்டு இந்த சூயி போய் அங்கே உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு சேர் அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே அவனோட ரூமில் போட்டு உட்காந்ததுமே நீ என்ன பண்ணிடுச்சேக்கா உன் தொல்லை தாங்க முடியலன்னா உன்னை விரட்டணும்னு நான் ஐடியா பண்ணிடுச்சிக்கே நீ இப்படி வேற பண்ணுறியான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறா நீ என்ன நினச்சிச்சேக்கா அவ்வளோ ஈஸியாக நீ வந்துட்டு என்னை துரத்தி விட்டுருவேன்னு நினைக்கிறியா அது நடக்க போகிறது கிடையாது
கிடையாது. உன் பக்கத்துலேயே இருந்தால் தானே நீ என்னென்ன சொல்கிறேன்னு கேட்டு உடனே நான் வந்துட்டு எல்லாம் பண்ண முடியும். அதனால தான் அப்படின்றத சொல்கிறா. ஸோ நீ வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நம்ம அப்பாட்ட பேசிக்கப்பான்னு சொன்னதுமே அவனுக்கு அப்பா பேரை கேட்டதுமே வந்துட்டு பயந்து போயிட்டு வாயடிச்சு போயிடுறான். ஸோ அப்போ அந்த சுயி சொல்கிறா, நீ வந்துட்டு ஆஃபீஸில் வேணால் சேர தூக்கி போட்டு உட்காந்துக்கலாம், பட் உன்னை யாரும் இங்கே மதிக்க போகிறது கிடையாது, உன் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னதும் இது யாருன்னு சொல்லி கேட்கும்போது இதை என்னோட செக்ரட்டரி நம்ம ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஆமாம், கேன் மேடம் பேச்சாதான் கேட்குறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதுமே யாரை கேட்டு நீ எம்ப்ளாயி வந்து அதிகப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே யாரை கேட்கணும், அப்பாவை தான் கேட்கணும், கேட்டாச்சு பாருன்னு சொல்லிட்டு அவங்க வாட்ஸ்அப் சாட் எல்லாமே காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சேக்கு. அப்பாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யாரோட பேச்சை கேட்டு எது நடக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் என்ன வந்துட்டு சொல்கிறோமோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு போனஸுமே இதனால் கிடைக்கும்னு சொன்னதும் எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டு ஓகே மேடம் சொல்கிறாங்க. ஸோ அப்பாங்க அவங்க அப்பாங்க அந்த ஷென்ட்டை கால் பண்ணி நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. அதே மாதிரியா நைட் போல் அந்த பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயின்மே அங்கே போகிறா. அப்போ அவங்க அப்பாங்க வந்துட்டு பிஸ்னஸ் மீட் தான் அங்கே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அங்கே பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு டீலை பற்றி தான் பேசிட்டு அதிகமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வரும்போது அப்போ அங்கே அந்த ஷானு லீமே பேசுகிறாங்க. நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதில் சைன்லாம் பண்ண போகிறது கிடையாது, அந்த ஃபேமிலி வந்து பேங்க்ராப்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஷென் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போகும்போது எங்கே போனாலும் வந்து தொல்லை பண்ணுவியா, எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் பிடிச்சி அங்கே திட்டிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. அவங்க அப்பாட்ட அங்கே எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பாக சைன் ஆயிரும், நீ உங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்த சொல்லி நீ வாட்டி எதுவும் தொந்தரவுலாம் பண்ணிடாதன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவளோட அந்த செக்ரட்டரிகிட்ட கால் பண்ணி இதை பற்றி பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அங்கே வந்து சைன் பண்ண போனால் அங்கே ஷான் வந்துட்டு இல்லை சார்ன்னு சொன்னதுமே அங்கே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது ஹீரோயின் கதவை பிடிச்சி வெளியே இழுத்து விட்றா. பார்த்து அந்த ஷானு லீமே அங்கே தான் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. நேரடியாகவே இந்த ப்ராஜெக்டை நாங்கள் சைன் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ காமிச்சு இதான நீ இதை நான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணேன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதும் ஐயோ நீ வாமா உள்ளன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான் அந்த ஆள். என்னன்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஆள் மாஸ்க்கை போட்டுட்டு ஏதோ வயசு பையன் மாதிரி அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு ஆன்லைனில் கேர்ள்ஸ் எல்லாமே மடக்கி போட ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. இப்போ சைன் பண்ணுறீங்களா, இதை பப்ளிஷ் பண்ணவான்னு சொல்லிட்டு அவ கேட்டதும் பயந்து போயிட்டு அந்த ஆள் சைன் பண்ண போனதுமே அப்போ அங்கே லீவ் வந்து இதில் நீ சைன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அங்கே ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு வயசு பையன் மாதிரி வந்துட்டு நீ ஃபோட்டோலாம் போட்டுட்டு நீ எல்லாத்தையுமே மயக்கி கைக்குள்ளே வைக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோயுமே பப்ளிஷ் பண்ணுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ நீ அப்படிலாம் பண்ணி அதை சைன் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கான்ட்ராக்டர் சைன் வாங்கி கொடுத்துடுறாங்க. ஸோ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறாரு. ரொம்ப பாராட்டுனதும் அந்த சூயிக்கும் அந்த ஷென்னுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறிஞ்சிட்டு இருக்கு. பிறகு அந்த டிசைனர் யூன்ற லேடி அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறா. மிஸ்டர் ஷென் வரலையான்னு சொல்லி கேட்டதும் இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதான் நான் வந்து அவரோட செக்ரட்டரி தான் நானுன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க காஃபியை வந்துட்டு வேணுக்குனே மேலே கையில் ஊற்றுனதுமே ஹீரோயின் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் இவங்க அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே மாற்றி வைக்கிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிடுறா. அப்போ அங்கே வந்ததுமே அவள் சைன் பண்ணிட்டு நான் சைன் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் மேடம் நான் எப்படி போய் பண்ண முடியும், நான் அந்த லெவலுக்கு பொசிஷனில் இல்லை, ஸோ வந்துட்டு இப்போ எங்கள் பாஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அப்போ அங்கே வெயிட்டர் வந்துட்டு பில் யார் மேடம் பே பண்ணுவாங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஏன் பே பண்ணுறேன், அந்த இருக்காங்களே வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னது நான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அங்கே வந்து வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த கால் பண்ணிட்டு 4 நாள் ஆகி போச்சு, கான்ட்ராக்ட் எப்போ கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணுறா. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு நம்மளோட மிகப்பெரிய வந்து கிளைண்ட்டை இவ காக்க வச்சுட்ருக்கா, இவன் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசினதும் அப்போ அந்த ஷென்யும் ஐயோ நீ இப்படியா பண்ண, என்ன மாதிரி பொண்ணு நீ, நம்மளோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய டைலாக் அவங்க அடிச்சிட்ருக்கா. கோமாய் போயிட்டு அவள் பண்ண வேலையை சொன்னதும் அந்த ஷென் அவங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறா. இவ ஃபாரின்லேயுமே இதே மாதிரி வேலை பண்ணா, இவ்வளோ மாதிரி ஆள் கூட யாருமே வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே விரும்பலை, ஆனால் நீ எங்கே
எங்கே போய் பிடிச்சேன்னு சொல்லிட்டு ஷென்னை பிடிச்சி திட்டினதும் அவங்க அப்பா பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு, ஏண்டா உருப்படாதவனை, உன்னால் வந்துட்டு எதுவுமே பார்க்க முடியாதா, உன்னால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டமாக இருந்துச்சு, எல்லாமே கெட்டு போச்சேடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாரு. நீ எல்லாம் மேனேஜராக இருக்க தகுதியே கிடையாதுடா, இதுக்கப்புறம் நீ வந்து அந்த பொண்ணோட அசிஸ்டண்ட்டாக தான்டா இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டாரு. ஸோ கடைசியில் பார்த்தா அந்த பொசிஷனுமே அவனுக்கு போயிடுது. ஸோ இவர் ரொம்ப அப்படியே ஹாப்பியாக அங்கே மேனேஜராக உள்ளே போனால் இவன் பின்னாடி அங்கே அசிஸ்டண்ட்டாக வர்றான். எல்லாத்தையுமே போய் நான் தான் வந்து இப்போ புது உங்களோட மேனேஜர், இவன் வந்துட்டு என்னோட அசிஸ்டண்ட் அப்படின்ற செட்டு போகிறான். அந்த ஷூயிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு அங்கே யார்கிட்ட கால் பண்ணி அங்கே பிளான் வந்து சொல்கிறா. நான் சொல்கிற மாதிரி நீ என்னை கிட்னாப் பண்ணி அதை வீடியோஸ் எடுக்கணும், அவன் மேலே நம்ம பழைய போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் ஷென்மி அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா வந்துட்டு இப்படி இன்னுமே ஷூயை காணுமான்னு சொல்லிட்டு எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போனதும், அம்மா எனக்கு யாண்டாம்மா கிட்னாப் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் நான் என்ன பண்ணேன் வேணா ஷென்ட்ட கேட்டு பாருங்க, காலையிலேருந்து அவன் கூட தான் நான் இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து அப்படி கிட்னாப் பண்ணேன்னா நான் யார்ட்டாச்சும் பேசியிருக்கோம்ல, இந்தாங்க என்னோட கால் ரெக்கார்டிங் நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு கோவமாகி போயிட்டு அந்த ஷூயை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாவமே நானுமே பொறுத்துட்டு இருந்துட்டேன், சின்ன விஷயங்களுக்கு போறாமப்படுறியானே, நீ அளவுக்கு மீறி போயிட்ட, நீ மரியாதையை உன் சிஸ்டர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதும் அவளுக்கு வந்துட்டு விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லாமங்க சாரி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக அங்கே போகிறாங்க. அங்கே வந்திருக்க எல்லாருமே ஹீரோயினுக்கு அட்டென்ஷன் கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப வைத்தச்சாயிட்டு, இப்போ உனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையுமே பறிச்சுட்டே இல்லை அப்படின்றத சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவளோட ஜால்ராக்கள் 2 பேர் வந்துட்டு ரொம்ப ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பஞ்ச் விட போகும்போது நம்ம கூ வந்து கையை பிடிச்சிட்டு ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணதுமே, உன்னோட ஃபியான்ஸேக்காக நீ சப்போர்ட் பண்ணாமல் நீ எதுக்காகப்பா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னது ஃபியான்ஸேவா, யார் என்னோட ஃபியான்ஸே, எங்களுக்கு என்ன என்கேஜ்மெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதை கேட்டுட்டு இவ எல்லாத்தையுமே போய் சொல்லி வச்சிருக்கா. ஸோ அதுவுமே அங்கே வந்து போட்டுட்டு அவங்க அழுதுட்டு ஓடிட்டுருக்கா. அங்கே ரூமில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும் போது அவங்க அம்மா வந்துட்டு என்னம்மாச்சுன்னு சொன்னதும், நான் கூவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியலம்மா, அவள் வேணுக்குனே அவரை என்கிட்ட பறிக்க பார்க்குறான்னு சொன்னதும் நெக்ஸ்ட் டே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க அம்மா ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டினதுமே, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவ்வளோ கற்பனையில் இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா இவ. சரி வாங்க இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் மூஞ்ச திக்கிட்டு அழுதுட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவங்க அம்மா வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினுமே உனக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவன் தானே, பேசாமல் வந்துட்டு நீ இந்த ஷேர்ஸ் எல்லாமே எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது, நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறா. வந்துட்டு நீ அவனுக்காக சாப்பிடாம கூட பட்னியாக கிடக்க, சாப்பாடு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா அதெல்லாம் கிடையாது, அவள் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஃபுட்டையுமே வர சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு எல்லாருமே கேக் வாங்கி வச்சுருந்தா. அப்போ அங்கே அவள் சூயை வந்து கீழே விழுந்துட்டாங்கம்மான்னு சொன்னதுமே எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அவளை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணதுமே அங்கே இந்த விஷயத்தை கால் பண்ணி இப்படி உங்கள் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுச்சிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த சூயை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துடுது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொன்னதும், நீங்கள் தான் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதுமே ஃபேமிலிக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின்மே அவங்கள ஒரு வழி பண்ணி விட்டுட்டு அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா போல். அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அம்மா ரொம்பவே கோவமாயிட்டு, உன்னை நான் எப்பயுமே இதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டேன், நானுமே எவ்வளோ பொறுத்து பார்த்துட்டேன், நீ திருந்துற மாதிரி இல்லை, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அப்ராட்லேயே தான் இருக்கணும், அப்ராட்லேயே படித்து அங்கேவே நீ செட்டில் ஆகிக்கோ, நான் உன்னை அங்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சொல்லுமே ஹீரோயின்ட்ட ஒரு கார்கியே கொடுத்துட்டு நீ வந்து நல்லா என்ஜாய் பண்ண லைஃப்பை, நீ யாரை பற்றி கவலைப்படாத, அம்மா அப்பா உனக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.